ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, அசீம் முனீருக்கு சவுதி அரேபியாவின் உயரிய விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ பாகிஸ்தானுடைய முப்படைகளின் தளபதி யார் அப்படின்னா சையது அசீம் முனீர். ஸோ இவருக்கு தான் சவுதி அரேபியாவினுடைய மிக உயரிய சிவிலியன் விருதான கிங் அப்துல் அஜீஸ் மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸோ அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நம் நாட்டினுடைய முப்படை தளபதி யார் அப்படின்னா அமீர் சவுகான். ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 3 படைகள் பார்த்தீங்க அப்படின்னா விமானப்படை, கப்பல் படை அண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ். ஸோ இராணுவப்படை. இதனுடைய தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விமானப்படைக்கு அமீர் பிரீத் சிங், ஸோ கப்பல் படைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் குமார் திரிபாதி. இராணுவப்படை உதியங்கா திரிவேதி. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா முடிவா இருக்கு. இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய 100% பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து வந்து வரி விலக்கு அளிக்க இருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 95% பொருட்களுக்கு வந்து இந்தியா வந்து வரி விலக்கு அளிக்க வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியாவிலிருந்து நியூசிலாந்து போறவர்களுக்கு அந்த தற்காலிக விசா பார்த்தீங்க அப்படின்னா 5000 பேருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 ஆண்டுகள் வந்து நியூசிலாந்துல இவர்கள் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி கொடுக்கப்பட்ட வரி விலக்குகள்ல பார்த்தீங்க அப்படின்னா பால்வளத்துறைக்கு வந்து பொருட்களுக்கு வந்து வரி சலுகை அளிக்கப்படவில்லை. ஏன்னா நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்வளத்துறையில வந்து முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அங்கிருந்து நிறைய பொருட்கள் இங்கே இறக்குமதி பண்ணும்போது நம்மளுடைய அந்த சிறு குறு விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால பால்வளத்துறையும் விவசாயத்திலையும் எந்த வரி சலுகை வந்து அளிக்கப்படலை. ஸோ 2025 நிதியாண்டுல பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து மற்றும் இந்தியா வர்த்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 11,700 கோடி. இதுல வந்து இந்தியா ரூபாய் 6,300 கோடிக்கும் ஏற்றுமதி வந்து பண்ணியிருக்காங்க நியூசிலாந்துக்கு. ஸோ நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 5,283 கோடிக்கு வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.3% வரி வந்து இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 17.8% வரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு அனுப்பக்கூடிய 58.3% பொருட்களுக்கு வந்து முன்னாடியே வரி சலுகை வந்து நியூசிலாந்து வந்து அளித்திருக்கிறார்கள்.